Hi friends, welcome to Madhu Naveen Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா weight loss பண்ணனும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கான ஒரு 4 ஈஸியான டிப்ஸோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் நிறையா வெயிட் லாஸ் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய டயட் பிளான் போட்டிருக்கேன். நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு 4 டிப்ஸ் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், நான் ஃபிட்டாக இருக்கணும், நான் ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, ஜிம் போகிறது, டயட் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுட்லேயாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இதையவே சில பேர்னால பண்ண முடியறதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னால வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்குள்ளேயே வர முடியல. அவங்க வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கரமான வேலை இருக்குது. ஸோ அவங்க தான் ஃபேமிலி பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குங்காட்டி அவங்களால வெயிட் லாஸ்க்குள்ளேயே வர முடியல. அதனால் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்னால அவங்களுக்கு நீ பெயின் வருது, பேக் பெயின் வருது, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறது இன்னொரு கொஷின். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கான ஒரு மீ டைம் கண்டிப்பாக வேணும். அது யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் நமக்குன்னு ஒரு மீ டைம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம பாடியை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், ஃபிட்டாக வச்சுக்க முடியும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் நம்மளை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு நிறைய டிப்ஸு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ஒரு 4 விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயம் நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ காஃபிலாம் குடிப்பீங்க. ஸோ நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்காதீங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைமுக்கு குடிப்பேன், 4 மணிக்கு நான் குடிப்பேன், இல்லைனா எனக்கு எந்த வேலையுமே நடக்காது அப்படின்லாம் சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செய்து யோசிக்காதீங்க. நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக டீ காஃபியை ஸ்டாப் பண்ணிடுங்க. டீ காஃபி குடிக்காதனால வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூட நீங்கள் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ அது பஜ்ஜி போண்டா எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் பிஸ்கெட்டாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அதுவுமே நம்மளுக்கு கலோரிஸ் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நைட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பசிக்காது. ஸோ அதனால் என்னாகும், கண்டிப்பாக நீங்கள் லேட்டாக தான் சாப்பிடுவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக சீக்கிரம் சாப்பிட்றணும், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டைமுக்கு சாப்பிட்றணும். ஸோ டின்னர் டைம் நான் இந்த டைமுக்கு சாப்பிட்ருவேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது தான். ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் டீ காஃபி குடித்தாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸாவது எடுத்துக்காமல் இருக்கலாம். பட் ஆனால் அதை விட பெட்டரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டரான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ காஃபி குடிக்காமல் இருந்தாலே நமக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படாது. அதே மாதிரி நமக்கு சீக்கிரமாக பசிக்கும். அதனால் நம்ம நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்ருவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்டு தூங்குறதுக்கும் லேட் ஆகாது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இந்த டீ காஃபி குடிக்காததுனால நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டின்னரை ஏர்லியராக முடிச்சிடணும். ஈவினிங் நம்ம எதுவுமே சாப்பிடல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நைட்டு சீக்கிரமாக பசி ஆயிரும். ஸோ அதனால் சீக்கிரமாக சாப்பிடலாம். ஸோ சீக்கிரமானா எவ்வளோ சீக்கிரமாக அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு 7 o'clockலாம் உங்களோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அந்த பொழுது சாயும் போது அந்த சன் செட் ஆகிற டைமில் நம்ம நம்மளோட டின்னரை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு 7 o'clockலாம் உங்களோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலே எதுவும் சாப்பிட வேண்டாம்.
ஸோ 7 மணிக்கே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிட் நைட்டில் வந்து பசிக்குமே அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் அதுவே வந்து பழகிடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 9:00 படுக்க போகிறதுக்கு முன்னாடி 9:00 வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் பால் மட்டும் வந்து குடிச்சிட்டு படுக்கலாம். இதை வந்து ஒரு 1 வீக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பால் குடிக்கிறதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும். ஒரு 16 hours வந்து ஃபாஸ்டிங் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட், அதாவது ஏர்லியராக வந்து டின்னர் முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஹேபிட்டும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஒன். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் எந்த ரீசனுக்காகவும் ரைஸ் வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து சமைச்சிருக்கலாம், அதில் கொஞ்சம் வந்து மிச்சமாக இருக்கலாம். ஸோ அந்த மீதமான ரைஸை கூட நீங்கள் வந்து நைட்டில் வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உப்மா, இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. இல்லைனா வந்து சிறுதானியம் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் நைட் டைமில் எந்த ரீசனுக்காகவும் ரைஸ் மட்டும் வந்து சாப்பிடாதீங்க. ஒரு ஸ்பூன் ரைஸ் கூட நைட்டில் வந்து சாப்பிடாதீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதை வந்து எடுத்து வைக்கணுமே ஃப்ரிட்ஜில், இது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சே, இது வந்து மிச்சமாகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு வந்து தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம வயிறு ஒன்றும் வந்து டஸ்ட்பின் கிடையாது. ஸோ நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கும் போது அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி மீதமாகிறதெல்லாம் வந்து சாப்பிட்றதுங்காட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நைட்டு முக்கியமாக வந்து அளவாக வந்து சாப்பிடுங்க. ஒரு அரை வயிறு வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ரீசனுக்காகவும் நைட் டைமில் ரைஸ் சாப்பிடாதீங்க. இதுதான் வந்து தேர்ட் டிப். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஒரு 1 hour வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம். அட்லீஸ்ட் முடியல அப்படின்னா ஒரு 30 to 40 minutes ஆகுது கண்டிப்பாக வந்து வாக்கிங் போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வாக்கிங் போகிற ஹேபிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் ஏன்னா வந்து நிறைய பேர்த்துனால வந்து ஜிம் போக முடியாது, ஒர்க் அவுட் பண்ண முடியாது, இந்த ஒர்க் அவுட் அந்த ஒர்க் அவுட் அப்படின்னு வந்து நிறைய வந்து இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை. நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜிம்க்கெல்லாம் வந்து போகிறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டெய்லி வந்து வாக்கிங் வந்து போகலாம். சப்போஸ் என்னால் வந்து வெளியில் போய் வந்து வாக்கிங்லாம் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு வந்து டைம் இல்லை வெளியில் போய் வந்து வாக்கிங் போகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையாவது போய் ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் போகலாம். ஸோ அது பாசிபிள் தான் எல்லாத்துக்குமே இல்லையா? ஸோ நம்ம வீட்டிலே வந்து மேலே கொஞ்சம் வந்து குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை யாராவது வெளியில் மேலே கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து விளையாட வச்சுட்டு அப்படியே நம்ம சைட்லேயும் வந்து வாக்கிங் போனோம் அப்படின்னா அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கூட ரொம்பவே வந்து அஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 20 minutesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 20 minutesலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து கிராஜுவலாக உங்களோட டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1 hourக்கு நீங்கள் வந்து டெய்லி வந்து வாக்கிங் போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயம் நம்மளுக்குன்னு ஒரு டைம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வாக்கிங் வந்து போங்க. ஸோ வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது எந்த டைமில் போகணும், எந்த டைமில் வந்து போனால் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த டைம். அதாவது உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து சமைக்கிற ஒர்க் இருக்கும், இல்லை வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டைமில் போக முடியலன்னா ஈவினிங் போங்க. இல்லை சில பேர்த்துனால ஈவினிங் வந்து போக முடியாது அப்படின்னா அவங்க வந்து மார்னிங் போகலாம். இல்லைனா நைட்டு கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது உங்களோட டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் உங்களோட வாக்கிங் வந்து நீங்கள் போகலாம். ஸோ டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி வந்து போகிறது அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. நிறைய சயின்டிஃபிக்கெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டின்னர் டைம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாக்கிங் போனால் கூட அதுவும் வந்து உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டைம் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ எனக்கு மார்னிங் ப்ரிஃபரபுளாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக மார்னிங், ஈவினிங்னா ஈவினிங், இல்லை நைட்டு தான் முடியும் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் டின்னர்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போக முடியும்னா நீங்கள் அப்போ கூட தாராளமாக வந்து வாக்கிங் போகலாம். பட் கண்டிப்பாக ஒரு 30 to 40 minutes ஆகுது கண்டிப்பாக டெய்லி வந்து வாக்கிங் போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான 4 டிப்ஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டீ, காஃபி, ஸ்நாக்ஸை வந்து கட் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன், டின்னர் வந்து சீக்கிரமாக வந்து சாப்பிட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு 7 o'clock வந்து டின்னர் வந்து சாப்பிட்ருங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நைட் டைமில் வந்து ரைஸ் சாப்பிடாதீங்க. ஸோ நீங்கள் ரைஸ் சாப்பிட்லனாலே கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டெய்லியும் 1 hour வந்து வாக்கிங் போங்க. முடியல அப்படின்னா ஒரு 30 to 40 minutes ஆகுது கண்டிப்பாக வந்து வாக்கிங் போங்க. அது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 months ஃபாலோ பண்ணிங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்து இனி வந்து ஒரு 2 monthsக்கு வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட வெயிட்டில் வந்து
பயங்கரமான சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ 2 மந்த்ஸில் உங்களால் வந்து ஒரு 5 to 6 kgs வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி. ஸோ இன்றைக்கான வெயிட் லாஸ்க்கான சிம்பிள் அண்ட் ஈஸி டிப்ஸ் இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.